இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு அல்வா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரவள்ளி அல்வா செய்ய தேவையான இன்கிரீடியன்ட் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீச்சிட்டு எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, 100 கிராம் நெய், முந்திரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு பால் மாதிரி எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா பால் மாதிரி எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அல்லது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய கலந்துட்டா நல்லா இருக்காது பால். நம்ம பால் எடுத்துட்டோம். இந்த பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த சக்கை நம்மளுக்கு வேஸ்ட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. வெறும் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அல்வாக்கு. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த பாலை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருந்தால் இந்த மாதிரி லெவல் வந்துடும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விடுங்க. அப்போ தான் சைடில் பிடிக்காது. அந்த சைடில் இருக்கிறத நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு தடவையும். நெக்ஸ்ட் பேனில் நம்ம சுகர் சிரப் எடுத்துடலாம். கேரமல் பண்ணிடலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், கேரமல் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கேரமல் ஆயிடுச்சு. நம்ம கேரமல் பண்ணதை நம்ம எடுத்து வச்ச பால், மரவள்ளி பால் எடுத்தோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காட்டி போட்டுரும். இந்த கொதிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலர் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரிங் மாதிரி வருது. அல்வாக்கு ஸ்டேஜ் கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் போதும். அல்வா நல்லா பிரிஞ்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நெக்ஸ்ட் பேனில் நம்ம நெய் விட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், லைட் ப்ரௌனா. ரொம்ப வறுத்திங்கன்னா கசக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உள்ளே எல்லாம் போகும். நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க, ஒட்டாமல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, எப்படி கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாத்தீங்களா? நல்லா நெய்யோட டேஸ்ட் எல்லாம் கரெக்டா வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம காமெண்ட்ஸ் அனுப்புங்க. அப்பதான் உங்களோட கொஸ்டின் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் பாய் பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.